குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி குமாரபாளையம் நகர திமுக கழகத்தின் சார்பாக இந்த இந்தி திணிப்பு, நிதி பகிர்மான பாரபட்சம், தொகுதி சீரமைப்பு அநீதி கண்டித்து சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் விஜயகண்ணன் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை ஆற்றியிருக்கும் ஞானசேகர் அவர்களுக்கும் இளைஞரணி மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி மற்றும் துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்ற கழகத்தின் முன்னோடிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்தி திணிப்பு அப்படி என்று அண்ணன் சொல்லியது போல் அனைவரும் பேசிவிட்டார்கள். ஒன்றிய அரசை பற்றி பேச வேண்டும் என்றால் 4 பேர் தான். 2 பேர் இந்தியாவை விற்கக்கூடியவர்கள், 2 பேர் வாங்கக்கூடியவர்கள். விற்கிறவங்க யாருன்னு தெரியும், மோடி அமித்ஷா. வாங்குறவங்க அதானி அம்பானி. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம இந்தியாவுடைய வரலாறு இவ்வளவுதான். 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. இதுதான் அவங்களுடைய ஆட்சி. கடந்த 15 ஆண்டு காலமாக இதான் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதே போல நாம விஜயகண்ணன் பேசியதை போல இங்க உள்ளூர் அரசியலுக்கு வந்தோம்னா, உள்ளூர் அரசியல தான் நீங்க ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய விஷயம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்ம உள்ளூர் அரசியல். இந்த குமாரபாளையம் தொகுதியில 25 ஆண்டு காலமாக நமது எம்எல்ஏ தங்கமணி, இப்போது எம்எல்ஏ 2 முறை அமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார். அதுவும் உயர் பொறுப்பு அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் குமாரபாளையம் தொகுதிக்காக செய்தது என்ன, நன்மைகள் என்ன என்று உங்களுக்கே தெரியும். நீங்களே எண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இவர் விஜயகண்ணன் கூறியது போல இப்ப குமாரபாளையத்துல என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்குது, என்னென்ன பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்களே ஏன்னா நகரத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த குமாரபாளையம் தொகுதி நகரத்துக்கு ஒரு குப்பை கொட்டுறது கூட ஒரு இடத்த வாங்க முடியாதா? வாங்கிருக்க முடியாதா? என்னத்தை செஞ்சார்? ஒரு குப்பை கொட்டுறது கூட இன்னைக்கு நகரத்தில் இருந்து குப்பையை அப்புறப்படுத்தி கொண்டு கொட்டுறதுக்கு ஒரு இடத்த காணோம். இடம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த இடம் வாங்கப்படும். ஆகையால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல ஒன்றியத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு தலைமை கழகம் ஒன்றியத்தை பிரிச்சு மக்கள்கிட்ட போய் நீங்க அணுகணும், மக்களுக்கு உண்டான குறைகளை தீர்க்க வேண்டும் என்று ஒன்றியத்தை 3ஆக பிரித்து ஒன்றியத்தை வழிநடத்த சொல்லி எங்களிடம் கொடுத்தார்கள். அதை நாங்கள் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஊராட்சியாக சென்று பார்க்கிறோம். இந்த 25 வருட காலமாக அங்க ஒண்ணுமே செய்யல. அதுக்கு உண்டான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. ஒரு ரோடு கிடையாது. எங்களுடைய ஊராட்சிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் தட்டாங்கோட்டை, களினூர், அகரகாரம், களினூர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே நோட் எடுத்து பார்த்தோம், லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்க 2010லயும் 2011லயும் போட்ட ரோடு தான். எங்க போச்சு ரோடு? அமைச்சரா இருந்தீங்க, இப்படி சொன்னதை போல நான் 100 கோடி வாங்கிட்டு வந்தேன், இவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் 10 வருடம் அமைச்சரா இருந்தீங்க, என்னத்தை செஞ்சீங்கிறத எங்களுடைய கேள்வி. அதே போல எங்களுடைய ஒன்றியத்துல பெருமைக்காக நாங்க சொல்ல வரல, வந்ததுக்கு அப்புறம் கிடந்த 20 வருஷமாக போட முடியாம கிடந்த ரோட்டை எல்லாம் ஒரே ஒரு ரோடு அந்த கலியனூர் அகரகாரத்துல 20 வருஷமா போடல. ஏன்னு கேட்டாக்க ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. அதை எடுத்து ரோடு போட முடியாம 2 முறை நிதியை ஒதுக்கி நிதியை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல 2 ரோடு மலையடிப்பாளையம் இங்க பூலக்காட்டூருக்கு நிதி இல்லாம கேட்டு ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கி ரோடு போட்டிருக்கிறோம். கலைஞர் அகரகாலத்தில் அதே மாதிரி நெல் கொள்முதல் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த நெல் கொள்முதல் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி கலெக்டர்கிட்ட பேசி இந்த வருடம் ஒரே வாரத்தில் அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு நலத்திட்டங்களை செய்யக்கூடிய ஆட்களை நீங்க வச்சிருக்கணும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் யாரு? மாவட்ட செயலாளர், மந்திரி எல்லாம் நீங்க. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒண்ணு கிடையாது. படவீடு பேரூராட்சியில போன தடவை நடந்த ஒரு சம்பவம், பட்டா இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பட்டா, அந்த பட்டாவை நாட்டு எம்பி நன்றி அறிவிப்புக்காக வந்திருக்காரு. நன்றி அறிவிப்பு வந்த உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 குடும்பம் இருக்குது. அந்த 200 குடும்பமும் பட்டா இல்ல அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கறாங்க. எம்பி கிட்ட மனு கொடுத்த மறானாலே ஒரு 50 பேர்த்த ஏத்திக்கிட்டு அந்த கவுன்சிலர் தங்கமணி கிட்ட போறாரு. இது என்னங்க நியாயம்? இத்தனை நாள் அவர் தங்கமணி இருந்ததே அந்த கவுன்சிலருக்கு தெரியாதா? இல்ல அந்த தங்கமணி தான் இங்க மக்கள் இருக்காரு அப்படிங்கறது தெரியாதா? அப்புறம் கூப்பிட்டு போய் இங்க கண்ணீர் அடிக்கிறாங்க, அங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி எம்பி கிட்ட சொன்னதுக்கு முன்னாடி இவர் அங்க பொறுப்புல இல்லையா? என்ன நாடகம் நடிக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுமே நாம செய்யக்கூடிய வேலையை நான் தான் செஞ்சேன். அப்புறம் அன்னைக்கே எம்பி கூப்பிட்டு அப்பவே